ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து 6 மணிக்கு தாங்க நம்ம டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாப்பாங்க ஸ்கூல்ல வந்து ஷேரிங் லஞ்ச்சு. அதனால நான் பொறுமையா லேட்டா தாங்க செஞ்சு குடுத்து விட போறேன். ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ பின்வீலும், அதுக்கப்புறம் சப்பாத்தி நூடுல்ஸும் தாங்க செஞ்சிருக்கேன். எப்பவுமே வந்து பாட் டேனா ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க கேட்பாங்க. இந்த தடவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வேற ஏதாவது சிம்பிளா செஞ்சு குடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து சப்பாத்தி நூடுல்ஸும், பொட்டேட்டோ பின்வீலும் தாங்க செய்ய போறேன். குட்டி பாப்பா தான் வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் கேட்டாங்க. உங்க ஸ்கூல்ல பாட் டே பண்ணாங்கன்னா, நீங்க என்னலாம் செஞ்சு குடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நெக்ஸ்ட் டைம் அத பார்த்து ட்ரை பண்றேங்க. நான் அந்த பக்கம் உருளைக்கிழங்க வேக போட்டேங்க. சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அது ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா, ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸி. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால, நான் இந்த மாரி ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சு குடுத்துட்டேன். வேற எதுவுமே புதுசா ட்ரை பண்ணலைங்க. சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சாச்சுங்க. சப்பாத்தி சுடுறது மட்டும் தாங்க வேலை. இதில வேற ஒரு வேலையுமே இருக்காது. ரொம்ப ஈஸி. நீங்க வந்து லஞ்சுக்கு பதிலா ஸ்நாக்ஸுக்கு இது செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லாருக்குங்க. நல்லா சாப்பிட்டு வந்துருவாங்க குட்டீஸு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இது கூட வந்து நம்ம இப்போ ஒரு மசாலா மட்டும் சேர்த்து பெசஞ்சு வச்சுக்கலாங்க. அது தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், உப்பு, அ பெரிய வெங்காயம் வந்து நான் 1 வெங்காயம் ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கலாங்க. அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இத வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு, இப்ப நம்ம மாவ நல்லா தேய்ச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய பால் மாரி எடுத்துக்கிட்டு, அந்த இது ஃபுல்லா நல்லா தேய்ச்சுக்கலாங்க. கொஞ்சம் திக்கா தேய்ச்சுக்கலாங்க. ரொம்ப தின்னா தேய்ச்சிங்கன்னா, நம்ம ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வர்ற மாரி இருக்கும். கொஞ்சமா திக்கா தேய்ச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தேய்ச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. நீங்க பார்த்து தேய்ச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சு எடுத்துக்கலாங்க. அதில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொட்டேட்டோ மசாலா, அத நல்லா சேர்த்து, நல்லா இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அப்படியே ரோல் பண்ணிரலாங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. கரெக்ட்டா தான் வரும். அந்த பொட்டேட்டோலாம் வெளில வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இத கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்படி கையில வச்சு ஒரு ப்ரெஸ் குடுத்தோம்னா, அது அப்படியே ஒரு ரோல் மாதிரி ஆயிருங்க. பார்த்தீங்களா, ஒரு வீல் ஷேப்ல இருக்குல்ல, அதனால தாங்க இதுக்கு பின் வீல்ன்னு பேர் வச்சிருக்குது. இத அப்படியே நம்ம தோசை கல்ல போட்டு சுட்டு எடுத்துறலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. குட்டீஸ்க்கு நல்லா பிடிக்கும். அப்படியே 2 பக்கமும் எண்ணெய் ஊத்திட்டு, சுட்டு எடுத்துறலாங்க. அவ்வளோதாங்க. அது நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இத எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணிரலாம். இத பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பெரிய பாப்பாவுக்கும், சின்ன பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் தனித்தனியா போட்டு வச்சுட்டேங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். சைட் டிஷ்க்கு வந்து நான் தயிர் தாங்க வச்சிருக்கேன். தயிர்ல கொஞ்சம் உப்பு, மொளகாத்தூள் தூவி அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி நார்மலா போட்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அத கட் பண்ணி நூடுல்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 4 சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுவே கரெக்ட்டா இருக்கும் 2 பேர்த்துக்கு. நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கறக்கு நூடுல்ஸ் மாரியே இருக்கு இல்லைங்களா? அதனால தான் இதுக்கு சப்பாத்தி நூடுல்ஸ். சரி வாங்க நம்ம தாளிச்சு விட்டுறலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. அது கூடயே 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க.
1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு, நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்திய வந்து எடுத்து போட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். ஆனா சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி செய்யலைனாலும், இதிலேயே வந்து நம்ம நார்மல் நூடுல்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாரி சாஸ் எல்லாம் ஊத்தி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையா டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. நம்ம இதையும் பேக் பண்ணிடலாங்க. டைமும் ஆயிருச்சு. டக்கு டக்குன்னு நம்ம பேக் பண்ணி குடுத்துட்டோம்னா, நம்ம வேலை முடிஞ்சுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி விளாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.